Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதுக்கு பிரதிபலனா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் குவான்டிட்டி அதிகமாகணும். இந்த சீரீஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி லைக்ஸ் மேக்ஸிமம் அதிகமாகணும். இந்த பிகினர் சீரீஸ் எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து சார்ட்டை பார்த்து சார்ட்னா என்ன அப்படின்னு தெரியல எனக்கு சார், நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், இப்போ எடுத்தோடனே அவங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு அப்புறமா வந்து என்ன சொல்கிறது ரீடெஸ்ட்டு அப்படி இப்படின்னா ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சொல்ல தேவை ஜீரோ சார், நான் இப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்கு நான் உள்ளே வரேன், ரொம்ப நான் பேசிக்காக இருக்கிறேன் சார்ட் ட்ரேடிங்க்கு அப்படின்றவங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் இந்த வீடியோவை எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சது இல்லை கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். சார் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட்ஸ் இருந்தால் அடுத்தவங்களுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதோ ஒரு கண்டென்ட் இந்த விஷயத்தில் கிடைக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது எடுத்தோடனே நம்ம சார்ட்டு போட்டுட்டு நம்ம இண்டிகேட்டர்லாம் ஒரு ட்ரா பண்ணிவிட்டு இது அப்படி இது அப்படின்னா நிறைய பேர் குழம்பிடுறாங்க, எதுவும் புரியல அவங்களுக்கு. எந்த இடத்துல என்ன பார்க்கணும் ஏது பார்க்கணும் எதையும் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவும் போகாமல் ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டால் கூட ஒரு புரியும். ரொம்ப நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ போட்டால் தூக்கம் தான் வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதனுடைய சப்போர்ட்டிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் சொல்லவே தேவையில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த சீரீஸ் வந்து போகலாம். அதாவது இந்த வீடியோக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்கு போகலாம். ஓகே, 1 செகண்ட் இருங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வெளி மார்க்கெட்டில் என்ன நம்ம நிலவரம் பார்க்குறோமோ அதே தான் வந்து இங்கேயும் நடக்குது. நீங்கள் எந்த சிம்பிளாக நம்ம காய்கறி வியாபாரத்துலேருந்து எடுத்துக்கலாம், காய்கறி வியாபாரம் இருக்கட்டும், மளிகை வியாபாரமாக இருக்கட்டும், எந்த வியாபாரமாக இருக்கட்டும், சேம் சினாரியோ தான் இங்கே நடக்குது. அங்கே பொருளுங்களை கண்ணில் பார்க்குறோம், இங்கே கண்ணில் பார்க்குறதுல, அங்கே பொருளுங்க தொடுறோம், இங்கே தொட முடியல. ஓகேங்களா, சிம்பிள், ரெண்டும் ஒரே விஷயம் தான், புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு வியாபாரத்துக்கு போகிறீங்க நீங்கள், எந்த பிஸ்னஸ் எடுத்துங்களா, நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஒரு வெஜிடபிள் பிஸ்னஸ் போகிறீங்க, அந்த வெஜிடபிள் பிஸ்னஸ் உள்ளே போக சொல்ல வந்து அதனுடைய விலை வந்து மார்க்கெட்டில் ஒரு விலை நினைப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ்க்கு எடுத்துக்கலாம், வெஜிடபிள் பிஸ்னஸ்னால் ஏதோ ஒரு வெஜிடபிள் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். ஒரு கேரட் அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். ஸோ ஒரு கேரட் வந்து ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட 20 ரூபா போதுன்னு வச்சுக்கலாம். அன்றைக்கி நீங்கள் காலையில் 5 மணிக்கு போகிறீங்க, 5 மணிக்கு 20 ரூபா வந்து போயிட்டுருக்கு ரன்னிங்கில். மார்க்கெட்டில் வந்து 20 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரைஸை. அடுத்தடுத்து லோடுங்கெலாம் வந்துட்டுருக்குது, போயிட்டுருக்குது, காலி ஆகிட்டுருக்குது, இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ குறிப்பிட்ட லோடுங்க கொஞ்சம் அதிகமாக வர சொல்ல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் விலை குறைச்சிடுவாங்க. ஸோ 15 ரூபாய்க்கு நாங்கள் குறைச்சிடுறோம் அப்படின்வாங்க. ஸோ 15,000 ரூபாய் வியாபாரம் ஆகிட்டுருக்கோம். அது அந்த 4 ஆகிட்டுருக்கும், 8 மணி ஆகும், 10 மணி ஆகும், 11 மணி 12 மணி 4 ஆகிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வரத்து கம்மியாகிடும், அதாவது அந்த லோடு வரத்து கம்மியாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, விலை கூட்டிக்குவாங்க, திரும்ப வந்து 20 ரூபாய்க்கு எடுத்து வந்துடுவாங்க. இல்லை ஃபுல் லோடு இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா 25 ரூபா வரலும் போகும். அதுக்கப்புறம் நைட் சாயங்காலம் ஆகிடும், 4 மணி 5 மணி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் கம்மியாகிடும். திரும்ப வந்து 20க்கோ 18க்கோ ஏன்னா ஒரு ரேட்டில் முடிப்பாங்க, 22 21 அந்த மாதிரி ரேட் முடிப்பாங்க. இது வந்து வியாபாரம் எல்லா விஷயத்துலேயும் வந்து இதே மாதிரி வியாபாரம் நடக்கும். ஓகேங்களா, அதாவது இது வந்து ஒரு நாளுடைய நிலவரம் இது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அன்றைக்கி எவ்வளோக்கு மார்க்கெட்டு காத்தாண்டி விலை விற்றாங்க அப்படின்வாங்க. ஸோ 20 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்வாங்க. அதனுடைய விலை எவ்வளோ குறைஞ்சிது அப்படின்னா லாஸ்ட் 15 ரூபாயிலும் போச்சுப்பா அப்படின்வாங்க. 20 ரூபா விற்றது 15 ரூபாய் வரைக்கும் போச்சு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சரி அதனோட அன்றைக்கி எவ்வளோப்பா விலை அதிகமாக போச்சு, அன்றைக்கி மேக்ஸிமம் அன்றைக்கி எவ்வளோ விலை விற்றாங்க அன்றைக்கி அப்படின்வாங்க. ஸோ அன்றைக்கி வந்து 25 ரூபா வரலாம் விற்றாங்க. சரி கடைசியில் மார்க்கெட்டை சாயங்காலம் எவ்வளோக்கு தான் க்ளோஸ் ஆச்சு அன்றைக்கி, அதாவது எவ்வளோக்கு தான் வந்து முடித்தாங்க மார்க்கெட்டை அப்படின்வாங்க. அது 22ன்னுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு உருவாகிறது தான் வந்து கேண்டில் அப்படின்னு சொல்லணும். நம்ம இது வந்து கேண்டில் ஸ்டேப்பில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி வரும், பாக்ஸ் டைப் போட்டுருங்க, இது மாதிரி வரும், இது மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் போட்டுட்டு மேலே ஒரு ஷேடோ ஒன்று வரும். நான் இதில் போட்டுருங்க, மேலே ஒரு ஷேடோ மாதிரி வரும். ஏன் அப்படின்னா இப்போ 20 ரூபாய்க்கு வந்து ஓப்பன் ஆனது,
அது 15 ரூபா வரலாம் கீழே போச்சு. மேலே குச்சி இருக்கீங்களா, அது வந்து 25 கீழே க்ளோஸ் ஆனது வந்து 22. சரி, இப்போது இது என்ன கலரில் இருக்கும்? இது என்ன கலரில் இருக்கும்? இது க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா வந்து அதாவது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனதோ, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ப்ரைஸை இங்கே ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு 22 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 20க்கு ஓப்பன் ஆகிட்டு 22க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது க்ரீனில் தான் காமிக்கும். இந்த கேனில் வந்து க்ரீனில் தான் காமிக்கும். இதே நீங்கள் ஒரு வேலை மார்க்கெட் வந்து குறைச்சி வந்தாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ மார்க்கெட்டில் வந்து இதே வியாபாரத்தில், இதே கேரட் வியாபாரம் எடுத்துக்கலாமே. இதே கேரட் வியாபாரத்தில் மார்க்கெட் வந்து மார்னிங் 20 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 20 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் நிறைய வந்து லோடுங்க வந்துகிட்டே இருக்குது, வந்துட்டு வியாபாரம் ஆகிட்டே இருக்குது. மார்னிங் சேம் அதே மாதிரி 5 மணிக்கு வச்சுக்கலாங்களே. 5 மணிக்கு வச்சுனாகுது. 5 மணிக்கு வச்சுன்னா லோடு வந்துட்டு போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து லோடு வரது கம்மியாகிடுச்சு. அதாவது லாரிங்க வரல, ஏதோ பிரச்சனை, ஏதோ இஷ்யூனால வரல, டிமாண்ட் ஆகிடுச்சு. அந்த பொருளுக்கு கேரட்டோடைய விலை வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்க, விலை ஏற்றிடுவாங்க. 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ 8 மணி ஆகிடுச்சு மார்க்கெட்டு. 8 மணி, காலையில் 8 மணி 25 ரூபா வந்துடுச்சு. ஸோ திடீர்னு அப்படியே வர்த்தகம் ஆகிட்டே இருக்குது. ஒரு 10 மணிக்கு மேலே திரும்ப நிறைய லோடுங்களாம் அதிகமாக வந்துச்சு. பயங்கரமான லோடுங்க வந்துச்சு. எங்கெங்கே தேங்கி எல்லாமே வந்துச்சு. ஸோ திரும்ப 20 ரூபாய்க்கு ப்ரைஸ் வந்துடுச்சு. மார்னிங் சாயங்காலம் 5 மணி 4 மணி ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து 15 ரூபாய்க்கு வந்துடுச்சு விலை. ஓகேங்களா. 15 ரூபாய்க்கு வந்தது. மார்னிங் சாயங்காலம் ஈவினிங் ஆகிட்டதுக்கு ஒரு லோடெலாம் அப்படியே இருக்குது. நிறைய தேங்கி இருக்குது சரக்கு. மார்க்கெட் அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ இதில் நம்ம லைன் பிரகாரம் போட்ட என்ன ஆகும், 20 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு, 25 வரலும் போச்சு, திரும்ப கீழே வந்து ப்ரைஸ் ஸ்டாபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் 15 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம கேண்டில் போட்டால் எப்படி போகணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முற்றிலும் பிகினர்ஸ்க்கான வீடியோ. மேபி உங்களுக்கு பழைய நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமே. ஓகேங்களா. ஸோ இது வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். 20 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. எது வரல மேலே போச்சு, 25 வரல மேலே போச்சு. ஓகேங்களா. 25 வரல மேலே போச்சு. கடைசி கீழே வந்து எங்கே குறைச்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 15க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கேனில் வந்து ரெட் கலரில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். இது வந்து கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சு. அதாவது நிலவரம் பாருங்கள், ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி போயிட்டு எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கேண்டில். இது மாதிரி பல விதமான கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும், ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும், ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். இதே மாறி வந்துகிட்டே இருக்கும் அதில். ஸோ இந்த எல்லா கேண்டிலையும் நம்ம வந்து ரீட் பண்ண கற்றுக்கணும். இதே மாதிரி ஒரு கேண்டில் வந்து மேலேயும் போயிட்டு கீழே போயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். ஒரு சில கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். எந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் ஆகுனா நம்ம அந்த ப்ரைஸ் வந்து ரீட் பண்ண கற்றுக்கணும். நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பனிங்காக இருக்குது, இதுவரையிலும் கீழே போயிருக்காங்க, இதுவரையிலும் மேலே வந்து க்ளோஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதாகும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா இது புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இது ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கில் முடிச்சிருக்கேன். இது வந்து நம்ம அடுத்த லெவல் கண்டிப்பாக போகலாம். உங்களுக்கு சார்ட்டில் எல்லா லெவல்லையும் போகிற அளவுக்கு நம்ம போகலாம். இந்த பிகினர்ஸ் அப்படின்றதுக்காக இந்த லெவல் இதோட உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா வந்து 5 மினிட்ஸில் உங்களுக்கு புரிஞ்சால் தான் புரியும். சும்மா நான் பாட்டுன்னு ஏதோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீடியோலேயே எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் திணிச்சிட்டா உங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ இது வந்து பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். பேசிக் ஆஃப் சார்ட் வந்து பார்ட் 1 வச்சுக்கலாம். இது வந்து முக்கியமான ரிக்வஸ்ட், இந்த பேசிக் விஷயம் எல்லா நம்ம 90% ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் உள்ளே வரவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து உங்களால் முடிஞ்சது லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை நெக்ஸ்ட் இன்னும் கேனல் எப்படி அது சேர்த்து எப்படி நம்ம ரீட் பண்ணணும், அதில் வந்து என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.